World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்தபடியாக சுகர்நாடி விஜயன் ஐயா அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். ஏன்னா காலையிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியிலிருந்து வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களை வந்து பேச வச்சிடணும். ஏன்னா அவங்க நமக்காக நம்ம சங்கத்துக்காக வராங்க, நம்ம என்னைக்கு வேணாலும் பேசிக்கலாம், ஓகேங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தாமதமாகுதுன்னு நீங்களாம் இருந்தீங்கன்னா நான் 9 மணி வரைக்கும் கூட இருந்து வந்து பார்த்தோம் நிகழ்ச்சி நடத்துவேன். எல்லாம் புறப்பட்டுருக்கீங்கனால இப்போ அடுத்து நான் அதான் வந்து லக்னத்தில் இருக்கு சுகர்நாடின் சூட்சமங்களை பற்றி அற்புதமாக விஜயன் ஐயா அவர்கள் பேச இருக்கின்றார்கள். விஜயன் ஐயா அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். ஹலோ, வணக்கம். நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ் சங்கம் 16வது ஆண்டு விழா ரொம்ப சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த 16வது ஆண்டு விழாவில் இந்த சுகர்நாடியில் பேச அழைத்த மாவட்ட சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் ஏனைய ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிட சொந்தங்கள், சகோதர சகோதரி சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் சுகர்நாடியில் வந்து லக்கணத்தை பற்றி பலர் சொல்லுறதுக்கு என்னை அழைச்சிருக்கிறார். இது வரைக்கும் நிறைய மண்டபத்தில் நீங்கள் அவங்களுக்குலாம் கிடைக்காத பொக்கிஷம் உங்களுக்கு தான் அந்த அதிர்ஷ்ட யோகம்லாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ காலையிலேருந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் எத்தனையோ ஜோதிடர்கள் பேசினார்கள், குருமார்கள் பேசினார்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பேசினாங்க. ஆனால் அவங்க பேசுறதை தொட்டு ஒரு வாரத்தை கூட என்று சுகர்நாடி இருக்க. நீங்க இதுவரைக்கும் பேசுறாரு, நீங்கள எவ்வளவு பேசினாலும் சரி ஒரு வார்த்தை கூட அவங்கள தொடாது, அதை தொடாது. ஏன்னா இந்த மாதிரி 16வது ஆண்டு விழாவுக்கு நான் லக்ன பாவத்தை பற்றி பேச போறேன்னு சொல்லி என் குருநாதர்கிட்ட போன் பண்ணி கேட்டேன். என் குருநாதர் திருச்செல்கிறார், எம்ஆர் பாளையம் பாண்டியராஜர். எனக்கு முத ஜோதிடம் சொல்லி கொடுத்த சேலம் மாவட்ட ஓமனூட்டத்தில் வல்லுவர் இனத்தை சேர்ந்த காளியப்பன். இவர்களெல்லாம் வந்து நம்பர் 1 ஜோதிடம், இந்த உலகத்திலேயே நம்பர் 1 சொல்லிடுவாங்க. இப்படிலாம் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இந்த திதி, யோகம், கரணம், யோகி, அவயோகி அதெல்லாம் எதையும் எடுக்க மாட்டார். இப்படி பார்த்தோன்னே இந்த ராசி கட்டம் நவாம்ச கட்டம் தான் இருக்கும், பார்த்தோன்னு சொல்லிடுவார். இந்த ஜாதகனுடைய கர்மம் அது தானே. அப்படி சொல்லி கொடுத்த எங்க குருமார்களை வணங்கி என்னுடைய லக்கண பாவம் அப்படிங்கிறத பற்றி நான் பேச போறேன். இப்ப பொதுவாக சொல்லுவாங்க லக்னாதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் இருக்கலாம், அல்ல 3 லக்னாதிபதி பாவராக இருந்து 3, 6, 10, 11 இருக்கலாம் அப்படின்னு. அதெல்லாம் பொதுவாக அரைச்சமாவு தான். ஆனால் நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, லக்கண பாவம் தான் 12 பாவத்தை இயக்கம். நீங்க லக்கண பாகம் இல்லாம 12 பாவம் எந்த பாவமும் இயக்காது. நம்மளுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி தான் முக்கிய பங்கு, அவங்களுடைய ஆணை தான் இந்த நாடு ஃபுல்லா செயலாக்கும். அதுபோல லக்கண பாவம். அப்ப லக்கண பாவத்தில் லக்கண பாவ காரகத்துவம்னு இருக்கு. அந்த லக்கண பாவ காரகத்துவம் என்ன செய்யுது, அதோட என்ன பலன்கிறத நான் வந்து உங்களுக்கு விரிவா விளக்குறேன். 12 பாவகாரங்களுக்கும் லக்கணமே பிரதானமானது. அப்ப ஒரு வீட்டில் அப்பா நல்லா இருந்தால் தான் பிள்ளைங்க நல்லா இருக்கும், மனைவி நல்லா இருப்பாங்க, நாட்டில் ராஜா நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும். அதுபோல் ஒரு ஜாதகத்தில் லக்கண பாவமே பிரதானமானது. லக்கண பாவம் இல்லாமல் எந்த பாவமும் இயங்காது. லக்கண பாவமே பிரதானமானது. லக்கணத்தின் மேன்மையான பலன்களானது அதுதான் கொடுக்குமா. நீங்க ஒரு படத்தில் விஜய் பேர் சொல்லுவா, அப்படியே எதிரியை பார்த்து நீ சாவர வந்தாலும் நான் தான் முடிவு பண்ணுவேன், என்னுடைய சாவுக்கு நான் தான் முடிவு பண்ணுவாரு. நீங்க ஆயில் போட வந்தா லக்கணம் தான் பாவம். நீங்க 8ஆம் பாவம் அப்பால் பட்டத. ஒரு ஜாதகனுக்கு ஆயில் போடணும்னா லக்னாதிபதி உத்தரவு, லக்னாதிபதி கழுத்து போடணும், இல்லை போவார். அப்ப லக்கண பாவமே பிரதானமானது. லக்கணத்தின் நேர்மையான பலன்கள் அத்தனையும் லக்கணம் சேர்ந்த 12 பாவத்துக்கும் லக்கணம் தான் பாவம். லக்கண சரீரம் வடிவம், லக்கணம் ஒரு வடிவம். இப்ப சூரியன் உதயமாவது ஒரு வடிவமா இருக்குதா, வட்ட வடிவமா, சிகப்பா இருக்குதா, காலையில் பார்க்குறீங்களா, ஒரு வடிவம். பெருத்த செல்வம், வயிறு, தலை, அழகு பொருந்திய உடம்பு,
உப அங்கங்கள் இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அது அவங்க கர்மா. ஒருவருக்கு காது இருக்காது, ஒருத்தருக்கு கண்ணு கம்மியாக இருக்கும், கண் பார்வை இல்லாத இருக்கும், அங்கங்களை கையில் காலில் குற்றமுறை இருக்கும். இதெல்லாம் அவங்கள நம்ம தப்பு சொல்ல. அதனால உப அங்கங்களுமே லக்ன பாவத்தை சேர்ந்தது தான். அதே மாதிரி மணித்துளிகள், எண்ணங்கள், மனக்கவலை, சந்தோஷம், இது எல்லாமே லக்ன பாவத்தை சார்ந்தது அப்படின்னு விட்டாங்க. இப்போ நீங்கள் லக்ன பாவம் பலம் இல்லாமல் எந்த பாவமும் இயங்காது. இப்போ அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன், ஜாதகம் சொல்லி சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தை நீங்கள் குறிச்சிக்கலாம், இல்லைன்னா ஆன்லைன் எஸ்டோடியில் போட்டுக்கலாம். 1/1/1992 12:45 PM ஒரு ஜாதகம் பிறந்திருக்குது. ஒரு ஆண் ஜாதகம். மீன லக்னம். மீன லக்னத்தில் மாந்தி 4ல் கேது, 6ல் குரு, 9ல் புதன், சுக்கிரன், சந்திரன், 10ல் சூரியன், செவ்வாய், ராகு, 11ல் சனி பகவான். இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம், மேசத்தில் சனி செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், சூரியன், ராகு, கன்னியில் சுக்கிரன், துலானில் குரு, லக்னத்திலேயே அம்ச லக்னத்திலே கேது, புதன். இது நவம்ச கட்டம். இவ்வளவுதான், வேற எல்லாம் எதுவுமே எழுத தேவையில்லை. இப்போ இந்த ஜாதகனுக்கு புத்திர தோஷம். இந்த ஜாதகனுக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு, குழந்தை பிறக்காதுங்க, புத்திர தோஷம் ஏற்பட்டுக்குது அப்படின்னு நான் சொன்னேன். சரி, ஏதாவது ஒரு பரிகாரம், ஏதாச்சும் ஒரு மந்திரம் அப்படி சொல்லி என்ன பண்ண, நீங்க எதை பண்ணீங்க, ஆனால் புத்திர தோஷம். இப்போ இந்த ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி பாருங்க, சந்திரன். 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து 9ல் நீசம். அவர் வந்து சனியோட கால். சனி 11ல் சந்திரன் கால், நீசம். இப்போ 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீசமான புத்திர தோஷம். ஆனால் 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி அவர் பலம் இழந்து கூட குழந்தை பாத்தியம் உண்டு. அதுக்கு காரணம் லக்ன பாவத்தை பாருங்க. இப்ப லா போடுறோம்ல, இந்த லக்னம் யாரோட காலில் இருக்குன்னா புதனோட காலில் இருக்குது. அது நீசத்தை நோக்கி போகுது. அப்ப அது ஒரு குற்றம். எப்பவுமே லக்னம் தான் அகம் சார்ந்தது, நம்மளோட உயிர். அப்ப அது வந்து பலனா இருக்கணும். அடுத்து லக்னாதிபதி பார்க்கணும். இப்ப லக்னாதிபதி எந்த பாவத்தில் இருக்குன்னு சொன்னா 6ல் இருக்குது. லக்னாதிபதி 6ல் இருக்குது. லக்னாதிபதி பூரா 3ஆம் பாவத்தில் இருக்குது. அந்த அதிபதி சுக்கிரன் லக்னத்துக்கு 9ல் இருக்குது. அவர் யாரோட காலில் இருக்கிறாருன்னா சனிக்கால. சனி நின்றது சந்திரகால், சந்திரன் நேசம். இப்ப லக்னமும் லக்னாதிபதியும் பலனை இழந்து போயிட்டார். இப்ப ஒரு ஜாதகனுக்கு அவன் அறிவு தெளிவா இருக்கணும், அவன் ஞானியாகணும், மகானாகணும். ஏன் ரொம்ப ஆற்றல் படைத்தவன் தான் லக்னம் பலமா இருக்கணும். நீங்க லக்னம் கெட்டு போயிடுச்சுன்னா எந்த பாவம் கெடுதா அந்த பாவத்துக்கு பலன் கெடுக்காது. இப்ப இந்த ஜாதகத்தில் 5ஆம் பாவம் கெட்டு போச்சு. 5ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா, 5ஆம் பாவம் பலன் இழந்து போச்சுன்னா, லக்னம் பலமா இருந்தா ஏதாவது ஒரு விதத்தில் குழந்தை பிறந்திருக்கும். ஏன்னா லக்னம் பலம் இல்லை. அப்ப லக்னம் பலம் இழந்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த பாவம் பலம் இழந்தாலும் அது வேலை செய்யாது. இப்ப இந்த ஜாதகத்தில் 5ஆம் பாவம் பலனை இழந்துருச்சு. அப்ப லக்னத்துக்கு பலமா இருக்கணும்ல, லக்னம் பலம் இழந்துருச்சு. உங்களுக்கு லக்னம் பலமா இருந்தா மட்டும்தான் ஆளுமை திறமை. இப்ப லக்னம் பலமா இருக்கிறதுக்கு இப்ப நான் வந்து ஒரு 42-43 வருஷமா பாரம்பரியத்தில் கேபியில் என்னென்ன முறை இருக்குது எல்லா முறையுமே நான் ஆராய்ச்சி பண்ண படித்தேன். ஆனால் இந்த 2019-20 தான் இந்த சுகர் நாடி நான் எடுத்துக்கிட்டேன். அந்த சுகர் நாடிக்கு பின்னாடி தான் லக்னாதிபதி பலம் என்ன, ராசியாதிபதி பலம் என்ன, 2ஆம் அதிபதி பலம் என்ன அப்படிங்கிறத நிறைய யூடியூப்ல சொன்னோம். இப்போ அதைத்தான் நிறைய பேர் பின்பற்றாங்க. இப்போ நீங்கள் 2018-19க்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் ராசி கட்டத்தை பற்றி தான் சொல்லுவாங்க, நவாம்ச கட்டத்தை சொல்லுவாங்க. சாரத்தை அதிகமாக பார்க்கறதில்ல. சாரை மட்டும் விடுங்க, நிறைய சூச்சங்கள் வந்து சுகநாடியில் சொல்லி கொடுத்துக்கிறான். அது உலகம் ஃபுல்லாக பறந்துருக்குது. இப்போ ஒரு கிரகம் பலம் பலவீனமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்தி 0லேருந்து 1 டிகிரி 29-30 டிகிரி, இது சந்தி. இந்த சந்தியில் லக்ன புள்ளி இருக்கக்கூடாது, லக்னாதிபதி இருக்கக்கூடாது, ராசியாதிபதி இருக்கக்கூடாது. இதே எங்க சுகரனுடைய கான்செப்ட். இது மட்டுமே பத்தாது. மிருத்விபாக நிறைய பேர் மிருத்விபாகன்னு சொல்லுவாங்க. மிருத்விபாகனா என்ன, மிருத்விபாகனா எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிக்கிறேன். ராசியில் ஒரு கிரகம் இருக்குது, அந்த ராசியில் இருக்கிற இடத்துல இருந்து அமிஷத்துல 6-8 இருக்குதா, அதான் மிருத்விபாகை. அது பலனை இழந்துடும்.
பரணி 2, பூரம் 2, பூராடம் 2, அஸ்வினி 2, மூலம் 2, மகம் 2, ஆயிலை 4, கேட்ட 4, ரேவதி 4. இது எல்லாமே பலனை இழந்துரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த லக்னம் இருக்குதா, லக்னாதிபதி இருக்குதா, ராசியாதிபதி இருக்குதா, இதெல்லாம் பார்க்கணும். இது மட்டும்தானா உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. இப்போ நிறைய குருமார்கள் சொன்னார்கள். இப்போ நம்ம கோட்டையூர் சிவசுப்பிரமணிய ஐயாவோட நிறைய பேர்த்த உருவாக்கிறாரு. ஐயா கிட்ட நான் படிக்கல, ஆனால் இருந்தாலும் இவர் எனக்கு ஒரு 10 வருஷமா ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட் ஆகிறாரு. ஆனால் இவர்கிட்ட ஐயா படிக்கல. இப்போ ஐயா கூட சொன்னாரு கேதுவோடு குரு சேரலாம். அது ஐயாவோட கான்செப்ட். நான் ஒன்று சொல்ல பாருங்க, கேதுக்கு முன்னாடி எந்த கிரகமா இருந்தாலும் ஒரே ஒரு டிகிரி இருந்தா அந்த கிரகம் தன் பலனை முடிச்சா இருந்துடும். ஐயா சொல்றாரு கபல யோகம், கோடீஸ்வர யோகம்னு, அது அவங்களோட கான்செப்ட் தான், மறுக்கல. ராகு கேதுக்கு முன்னாடிங்க ஒரு டிகிரியில எப்பேற்பட்ட கிரகம் இருந்தாலும் சரி அத்தனை கிரகம் பலன் வந்துடும். சூரியனோட சேர்ந்த கிரகம் 5 கிரகம் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆயிரும். இப்ப சூரியனே சொல்றேன் இல்லைங்க, சூரியனோட சேர்ந்த கிரகம் 5 கிரகம், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு டிகிரி சொல்றீங்க. அந்த கிரகம் எல்லாம் அஸ்தங்கம் ஆகணும். நான் சொல்றேன் சூரியனே சொல்றேங்க, ராகு கேதுக்கு முன்னாடி ஒரு டிகிரி எழுத சூரியனே தன் பலனை எழுதுறோம். அது 1000 கோடி வெப்பமாகட்டும், லட்சம் கோடி வெப்பமாகட்டும், ராகு கேதுக்கு முன்னாடி ஒரு டிகிரி எந்த கிரகம் இருந்தாலும், சூரியன் இருந்தாலும் சரி, சந்திரன் இருந்தாலும் சரி, அது தன் முழுமையான பலனை இழந்துடும். அப்ப சூரியன் தானே உலகத்துக்கு பிரகாசிக்கக்கூடிய கிரகம். எந்த கிரகமும் ராகு கேதுக்கு முன்னாடி வேலையே ஆகாது. அப்ப லக்னாதிபதியா சூரியன் வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா பலவீனப்படுறதுக்கு. இப்ப சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி சூரியன். அந்த சூரியன் ராகு கேதுக்கு முன்னாடி ஒரு டிகிரி இருந்தா முழு பலனை இழந்துடும். அது கேந்திரத்தில் இருக்கட்டும், திரிகோணத்தில் இருக்கட்டும், அது எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் முழுமையான பலன் போயிடும். இது எல்லாம் பலன் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய நெகட்டிவான பாயிண்ட், ஒரு கிரகம் பலம் இழக்குதுன்னா ஒரு அந்த பலம் இழக்கிறதுக்கு மட்டும் ஒரு 26 விதம் நமக்கு சுகராதி என்ன ஜோதிடத்தில் எழுதியிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு கிரகம் பலம் பெறுவதற்கு 26 முறை இருக்குது. 26 முறையில் பலம் பெறும், 26 முறையில் பல இலக்கம். இதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பார்க்கணும். இப்படி சுகநாடி என்ன ஜோதிட ரகசியன்னு 2000 விதி எழுதியிருக்கிறேன். ஒரு கிரகம் லக்னம் பலம் பெற்றிருக்குதா, லக்னாதிபதி பலம் பெற்றிருக்குதா, ராசியாதிபதி பலம் பெற்றிருக்குதா, பலம் பெற்றா என்ன, பலமா எப்படி இருக்கணும், பலவீனப்பட்டா என்ன அப்படிங்கிறதுக்கு லக்ன பாவத்துக்கு எழுதியிருக்கிறேன். 2ஆம் பாவத்துக்கு 12 பாவத்துக்கு எழுதியிருக்கிறேன். சுகநாடி என்ன ஜோதிட ரகசியன்னு அதில் 2000 விதி இருக்குது. நீங்க அந்த ஜாதகத்தை படிச்சுட்டீங்கன்னா ராசி கட்டம் நவாம்ச கட்டமே போதும். இப்போ நான் அட்ரஸோட தரேன், நம்பரோட தரேன். எனக்கு ஒரு ஜாதகம் அனுப்புனாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அந்த ஜாதகம் நான் வந்து 11 மணிக்கு காலையில் பார்க்குறேன். அந்த ஜாதகம் பார்த்துட்டு 3 மணிக்கு அந்த ஜாதகம் இறந்துருவான்னு சொன்னேன். அந்த 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 ஜாதகம் இறந்துட்டான், 3 மணிக்கு இறந்துட்டாங்க. நான் ஃபோன் நம்பரு அட்ரஸ் தரேன், போய் கேளுங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்தா நீங்க எந்த முறைனா பேசுறீங்க, ஒரு ஜாதகனை பார்த்தா மரணம், அவனுக்கு எப்ப மரணம் அடைவார், மரணத்தை தழுவார் அப்படிங்கிற ஒரு ஜோதிடர் முழுமையா சொல்லலாம். அப்படி சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் முன்னோர்கள் இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு யூடியூப்ல நிறைய சொல்றீங்கல்ல. இப்ப காலையில ஒரு ஜோதிடர் நண்பர் சொன்னார், வைகாசி மாதம் பஞ்சாங்கம் வாங்க வேண்டியது, ஒரு 6 மாதம் படிச்சுட்டு ஒரு பேர் போட வேண்டியது, டாக்டர் பட்டம் வாங்க வேண்டியது, யூடியூப்ல பேச வேண்டியது, இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல. நீங்க ஒரு ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்துக்கு மரணம் எப்ப தவறலாம் அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன் நான் சொல்றேன், உங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய ஆயுள் எப்ப நிர்ணயிக்கணும் அப்படி நிர்ணயிச்சு சொல்லுங்க. ஆனா என்னுடைய ஆயுளை நான் நிர்ணயிச்சிருக்கிறேன். நான் என்னுடைய ஆயுள் எப்போ போகணும் நான் நிர்ணயிச்சுக்கிறேன். அது மாதிரி ஆயுளை நிர்ணயிங்க. ஒரு கர்மாவை பாருங்க, ஒரு ஜாதகத்தில் கர்மா எப்போ வெல்லும், அந்த கர்மா எப்போ போகும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தா கூட பல லட்சம் கோடிக்கு அதிபதி ஆகிறாங்க. இதே நாமக்கல் மாவட்டத்தில் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தீங்க 1 லட்சம் 2 லட்சம் கோடிக்கு அதிபதி ஆகிறாங்க. இதுக்கெல்லாம் சுகநாடியில் அற்புதமாக சுகநாடியில் வேலை சொல்லணும். இப்போ லக்னம் மொத்தத்தில் முதல்ல லக்னம் ராசி லக்னாதிபதி பலம் இருந்துங்க. இது இல்லாமல் நீங்கள் லக்னாதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் போதும், 5ஆம் பாவத்தில் இருந்தால் போதும் அப்படிலாம் பேசவே கூடாது. இந்த திருச்செங்கோடு ஜோதிட சங்கத்தை இயற்றியவர் கடக ராமசாமி, அவர் மீன லக்கணம், 5ல் சந்திரன், சனிசாரா, அவர் சந்திர திசை சனி புத்தி. நீ மீட்டிங்கில் வந்தோம் உள்ள போகும்போதே சொன்னான், அடுத்த மாதம் மீட்டிங் வரமாட்டேன் ஊருக்கு போயிடணும்.
அவரும் மேலே சொன்னார், அடுத்த மாதம் தலைவர் பதவி காலி ஆயிரும், நீங்க யார் ஏத்துக்கிறீங்கன்னு. அது போல 5ஆம் பாவத்தில் இருக்குது. ஒரு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் இருக்கிறார். ஆனா அவர் அந்த 5ஆம் அதிபதி மரணத்தை கொடுக்கிறார். காரணம் என்ன? அவர் சனிக்கால சனி 10ல் 12ஆம் அதிபதி 3, 8, 12 மரணம். அது இல்லாத ஒரு ஜாதகத்தில் 12 பாவத்தில் எங்க இருக்கட்டுங்க, ஒரு கிரகம் ஏதாவது ஒரு வீட்டில் இருந்து நடத்தும்ல, அந்த நட்சத்திர அதிபதி 10ஆம் பாவத்துக்கு போகக்கூடாதுங்க, கர்மம் நடந்துடும். இப்ப இந்த மாதிரி மரணத்துக்கு 100 விதி இருக்கு. நானே மாதாந்திர கூட்டத்தில் நிறைய சொல்லிக்கிறேன், மரணத்துக்கு மட்டும் 100 விதி இருக்கு. நீங்க 100 விதி மனப்பாடம் பண்ணணும், ஒரு ஜாதகம் பார்த்து சொல்லணும். அதே மாதிரி ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் வசதி ஆவானா, தொழிலதிபர் ஆவாங்களா, மந்திரி ஆவானா, எம்எல்ஏ ஆவானா, இந்த ஒரே ராசி கட்டம் போதும். இந்த ஒரு ராசி கட்டத்தை வச்சே சொல்லலாம், நீங்க மற்றதெல்லாம் போக வேண்டாம். இப்ப ஒரு ஜாதகத்தில் ஒரே நாள் தான், ஒரு நாளில் பிறக்கிறோம் 12 லக்கணம் போடுறது. ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகிறான், ஒருத்தன் ஏழை ஆகிறான், ஒருத்தன் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகிறான், ஒருத்தன் வேலையே இல்லை ஆகிறான். ஆனால் ஒரே திதி தான், ஒரே கரணம் தான், ஒரே யோகம் தான். அப்போ லக்னம் மாறுது, அவனுடைய 12 பாவ கிரகம் மாறுது. 2ஆம் அதிபதி மாறும், 11ஆம் அதிபதி மாறும். இதெல்லாம் லக்னம் மாறும். ஆனால் திதி யோகம் கரணம் மாறவே மாறாது. நம்ம சினிமா ரஜினிகாந்த் பிறந்தார்ல, இப்போ நம்ம கோட்டை ஒரு சுப்பிரமணிய சொன்னார்ல, அவருக்கு இந்த யோகம்னு. அப்போ அவர் பிறந்த கரணம் தானே அன்னைக்கு இருக்கும். ஒரு நாள் கரணத்துக்கும் திதிக்கும் யோகத்துக்கும் 60 நாளைக்கு தானே. அப்ப அவர் பிறந்த நாளைக்கு அந்த கரணம் இருக்குமில்ல, ஏன் அவர் மேல ஆகல? திதி இருக்குமில்ல, ஏன் அவர் மேல ஆகல? யோகம் இருக்குமில்ல, ஏன் அவர் மேல? அதெல்லாம் வேலை செய்யாது. ஒரு லக்னாதிபதி பலமா இருக்கணும். இப்ப ஒரு லக்னத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டார், இங்க பாருங்க, லக்னம் தான் அழகு கொடுக்கும், மனசு கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், ஆளை கொடுக்கும். மரணம் லக்னத்து தான் கொடுக்கும். அப்ப லக்னம் பலமா இருக்குதா, லக்ன புள்ளி பலமா இருக்குதா, ராசி பலமா இருக்குதா, அந்த 12 பாவமும் பலமா இருந்தா பலமா இருக்கும். லக்னம் கெட்டு போயிட்டா 12 பாவம் கெட்டு போயிருங்க. லக்னாதிபதி ராசி அதிபதி லக்னம் நட்சத்திரம் கெட்டு போயிடும், அது எல்லாமே பலன் இறந்து போயிடும். நீங்க ராஜா, நாட்டுக்கு ராஜா நல்லா இருக்கணும், வீட்டுக்கு தந்தை நல்லா இருக்கணும். அது போலதான் லக்னம் நல்லா இருக்கணும். லக்னம் கெட்டு போய் அது எந்த பாவம் இருந்தாலும் வேலையாகாது. 5ஆம் பாவம் பலம் இழந்து போச்சுங்க, லக்னாதிபதி பலம் இருந்தால் அவனுக்கு அது ஏதாவது ஒரு விதத்தில் குழந்தை பிறக்கும், டெஸ்ட் டியூப்லையோ வரமாக இருந்து பண்ணுவான். லக்ன புள்ளி கெட்டு போய் லக்னாதிபதி கெட்டு போய் 5ஆம் அதிபதி கெட்டு போயிட்டா அவனுக்கு குழந்தை பிறக்குது அறிவே. நீங்கள் போய் இது மாதிரி இருக்கலாம், எந்த பரிகாரம் பண்ணாலும் அது வேலையாகாது. இதுதான் எங்கள் சுகநாடியனுடைய சூட்சமாக. இந்த நாமக்கல் மாவட்ட நல்வாழ் சங்கத்தின் 16வது ஆண்டு விழாவில் சுகநாடியில் பேச அழைத்த சத்திகுரு அவர்களுக்கும் தலைவர் பொருளாளர் இதனை கேட்ட உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். ராஜா நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும், தலைவர் நல்லா இருந்தா வீட்டு